ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். 10,000 15,000 ஸ்மார்ட் ஃபோனோட காம்பீட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம போக்கோ 7,000 பட்ஜெட்லையும் நான் தாண்டா கிங்னு சொல்லி போக்கோ C3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 7,500 பிரைஸ் செக்மெண்ட்லேயே வேற லெவலான ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போக்கோவுக்கே காம்படிஷனா இன்ஃபினிக்ஸ் இதை விட கம்மியான பிரைஸ் 7,200 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல போக்கோல இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசனையும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் காம்பீட் பண்ற அளவுக்கு ஜியோனி 7,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்லயே ஜியோனி மேக்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் வேற லெவலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மூணு ஸ்மார்ட் போன்ல யாரு தான் உண்மையிலேயே கிங், எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட், அதை நாம தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஜியோனி மேக்ஸ் ப்ரோவில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பேக் சைட் டிசைன்னு பார்க்கும்போது சிங்கிள் கலர் பிளைனான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட், ப்ளூ, பிளாக் அப்படின்ற 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேக் சைட் பாடி பிளாஸ்டிக்கில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் ப்ரொடெக்ஷன் எதுவுமே இங்கே கிடையாது. அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது இங்கே நமக்கு பேக் சைட் சிங்கிள் கலர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2 பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுற இடத்துல கிரிப்புக்காக ஒரு கிரிட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமரா கிட்ட பிளைனான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனும் 3 கலர்ஸ்ல மொத்தம் லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ளூ, கிரீன், பிளாக் அப்படின்ற 3 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. இங்கேயுமே பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி தான், ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் அப்படியே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல பார்க்கும்போது இங்க மொத்தம் 4 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ளூ, கிரீன், பிளாக், பர்பிள் அப்படின்ற 4 கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பேக் சைட் டிசைன் ஒரு லேசர் கட் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்லா அட்ராக்டிவாவே இருக்கு டிசைன் பார்க்கிறதுக்கு. அண்ட் இதுவுமே பிளாஸ்டிக் பாடி தான், ப்ரொடெக்ஷன் பேக் சைடு எதுவுமே கிடையாது. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்மார்ட் போனோட டிசைன் இப்போ உங்களுக்கு சைட் பை சைடு இருக்கு. எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே இந்த 3 ஸ்மார்ட் போனோட வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ஜியோனி மேக்ஸ் ப்ரோ 212 கிராம்கான வெயிட்டோட 10.75 mm கான திக்னஸோட கொஞ்சம் பல்கியா தான் இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோ C3 194 கிராம்ஸ்கான வெயிட்டோட 9 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 பார்க்கும்போது 207 கிராம்ஸ்கான வெயிட்டோட 8.9 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஜியோனி மேக்ஸ் ப்ரோவில் 6.52 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே போக்கோ C3ல இங்கே 6.53 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ப்ரொடெக்ஷனுக்காக பாண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல 6.82 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இங்கே ஸ்க்ரீனுக்கு ப்ரொடெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 3 ஸ்மார்ட் ஃபோனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜியோனில நமக்கு 2.5D கான கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அண்ட் போக்கோ C3ல பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல நமக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளே 6.8 இன்ச்சஸ்க்கான ஒரு பெரிய டிஸ்ப்ளேவோட கொடுக்குறாங்க. மற்றபடி 3 டிஸ்ப்ளேவுமே நமக்கு HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட தான் வருது. ஸோ குவாலிட்டியில பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது. உங்களுக்கு பெரிய டிஸ்ப்ளே வேணுமா, இல்ல பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வேணுமா, இல்ல 2.5D கான அந்த கர்வ்டு கிளாஸ் டிசைன் வேணுமா, எதை வேணாலும் பேஸ் பண்ணி நீங்க இந்த 3 ஸ்மார்ட் போன்ல ஒண்ணா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெருசாக நம்மளால பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் ஜியோனி மேக்ஸ் ப்ரோவில் ஒரு பேசிக்கான யூனிசாக் 9863A சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1.6 GHz கான கிளாக் ஸ்பீடோட வருது. இது ஒரு ஆக்டோகோ சிப்செட் தான். அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது இங்கே மீடியாடெக் G35 சிப்செட் 2.3 GHz கான கிளாக் ஸ்பீடோட வருது. இந்த இதுவுமே ஒரு ஆக்டோகோ சிப்செட் தான். அப்படியே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல பார்க்கும்போது இங்கே மீடியாடெக் G25 சிப்செட் கொடுக்குறாங்க. இதில் 2.0 GHz கான கிளாக் ஸ்பீடோட வருது. இதுவுமே ஆக்டோகோ சிப்செட் தான். ஸோ 3 சிப்செட்டுமே பேசிக்கான ஒரு சிப்செட் தான். பட் இருந்தாலும் இந்த 3 கம்பேர் பண்ணும்போது போக்கோ C3ல கொடுத்துருக்கக்கூடிய மீடியாடெக் G35 கொஞ்சம் பெஸ்டான ஒரு சிப்செட். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல இருக்கக்கூடிய மீடியாடெக் G25மே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான சிப்செட் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல போக்கோ C3 ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒன்றுக்கு ஒன்று சலச்சாம இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஜியோனி மேக்ஸ் ப்ரோவில் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது இங்கே 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வித் 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5லையுமே 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி வித் 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த
மூணு ஸ்மார்ட் போனுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே போக்கோ C3 விடவுமே பெஸ்ட்டா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 அண்ட் ஜியோனி மேக்ஸ் ப்ரோ 6000 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி கெபாசிட்டியில போக்கோ C3 விட ஜியோனி மேக்ஸ் ப்ரோ அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 கொஞ்சம் பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ கேமராவுக்கு வந்தோம்னா ஜியோனி மேக்ஸ் ப்ரோவில் ஃப்ரண்ட் சைடு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு டீட்டெயிலுமே இங்கே இல்லை. அண்ட் இங்கே ஃப்ளாஷுமே ஃப்ரண்ட் சைடு எதுவும் கிடையாது. அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது இங்கே 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபேஸ் ரெகக்னைசேஷன், HDR, AI போர்ட்ரைட், ஸ்க்ரீன் ஃப்ளாஷ், பால்ம் ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே செல்ஃபி கேமராவில் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல பார்க்கும்போது இங்க 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 அபர்ச்சர்ல கொடுக்குறாங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு LED ஃபிளாஷ் கொடுக்குறாங்க, AI போர்ட்ரைட், வைட் செல்ஃபி, AI 3D ஃபேஸ் பியூட்டி, AI அனிமோஜி மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 கொஞ்சம் பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் கேமரான்னு பார்க்கும்போது ஜியோனி மேக்ஸ் ப்ரோல டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான பொகே லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பேக் சைடு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் நைட் மோட், பியூட்டி மோட், டைம் ஸ்லாப், ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுல 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷன்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது இங்க நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பேக் சைடு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ், HDR, AI போர்ட்ரைட், AI சீன் டிடெக்ஷன், ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷன்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்க பேக் சைடு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அபர்ச்சர்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கூட 2 மெகா பிக்சலுக்கான லோ லைட் சென்சாருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயும் பேக் சைடு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆட்டோ சீன் டிடெக்ஷன், ஸ்லோ மோஷன், பொகே எஃபெக்ட், AI HDR, AI 3D பியூட்டி, AR அனிமோஜி, AI 3D பாடி ஷேப்பிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயுமே 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷன்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது மூணு ஸ்மார்ட் போன்லயுமே பிரைமரி சென்சார் 13 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் மூணு ஸ்மார்ட் போன்லயுமே நம்மளால பெரிய லெவலில் கேமரா குவாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு போட்டோ குவாலிட்டி இதுல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஜியோனி மேக்ஸ் ப்ரோவில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே கிடையாது. அண்ட் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS Android 10 OSல ரன் ஆகுது. இங்கே டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அண்ட் OS Android 10 OS MIUI 12ல ரன் ஆகுது. அண்ட் இங்கேயுமே டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அண்ட் OS Android 10 OS XOS 7 UI ரன் ஆகுது. அண்ட் இங்கேயுமே டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாய்ஸ் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 தான். ஸோ ஃபைனலி இப்போ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோனி மேக்ஸ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் 3GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் 6999 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி போக்கோ C3 3GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் 7499 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 2GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் 7199 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அண்ட் ஒரு சில ட்ராபேக்குமே இருக்குது. அந்த வகையில் இன்ஃபினிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலும் RAM வேரியன்ட் ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டாங்க. 2GBக்கான RAM வேரியன்ட் தான் நமக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்குது. ஸோ 2GBக்கான RAM வேரியன்ட் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5ல இருக்கு. அண்ட் அப்படியே போக்கோ C3ல பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல டீசென்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் தான் இங்க நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னும் பட்சத்தில் போக்கோ C3 ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் அப்படியே ஜியோனி மேக்ஸ் ப்ரோக்கு வந்தோம்னா இங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 6000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி எல்லாம் சேர்த்து 7000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்லயே 3GBக்கான RAM வேரியண்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு 3GBக்கான RAM வேரியண்ட் இந்த 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்லயே வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜியோனி மேக்ஸ் ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். பட் இதுலயுமே பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே மற்ற ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்.
ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்த வரைக்கும் Infinix Smart 5 கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் ஆனால் இங்கே ரேம் வேரியன்ட் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. 2GB ரேம் வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேம் வேரியன்ட் மட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Infinix Smart 5 ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கும். இல்லை உங்களுக்கு 3GB ரேம் வேரியன்ட் கண்டிப்பாக வேணும்னு நினைச்சீங்கன்னா Gionee Max Proவை விட Poco C3 ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ வச்சு நீங்களுமே எந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.